வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு கோவை செல்வராஜ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த மத்திய அரசு சூழ்ச்சி அப்படின்னு திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். தமிழகத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க அழைப்பதில் தாமதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மத்திய பாரதிய ஜனதா அரசு RSS அமைப்பு தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தி 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த சூழ்ச்சி செய்கிறது. பாரதிய ஜனதா தனது விருப்பத்தை நிறைவேற்ற கவர்னரை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இல்லை, வீரமணி அவர்களிடம் இதை தவிர வேற ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் வீரமணி சொல்கிறது ஒரு பெரிய இக்னோர் இட். ஏனென்று சொன்னால் இது இப்படி தான் அவர் பேசுவார்ன்றது தெரியும். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஜனநாயக விரோதமாக இருக்கிறது, அரசியல் சட்டத்திற்கு எதிரானது, குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நடப்பது ஜனநாயகத்திற்கு எதிராக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற புகார் வந்து கொண்டிருக்கிறது. குதிரை பேரம் நடக்கிறதோ என்கின்ற ஐயப்பாட்டை அவர்கள் அதிமுக கட்சியில் இருப்பவர்களே சொல்கின்ற காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை வீரமணி மறந்து விட்டாரா மறைத்து விட்டாரான்றதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் இந்த இஷ்யூவை பொறுத்தவரையிலும் அதிமுக தரப்புல இருந்தே அதெல்லாம் சொல்றாங்கன்னா யாரு சொல்லலாமே. பிரச்சனைக்கு அது பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையிலும் அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இராணுவ கட்டுப்பாடு மிகுந்த கட்சி என்று சொல்லப்பட்ட அந்த கட்சியில் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய இத்தனை நிகழ்வுகளுமே அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அந்த அவர்களுடைய கட்சி பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வந்தது அவங்க தானே தவிர இதில் வந்து பிஜேபியோ இல்லை மற்றவர்களையோ குறை சொல்வது என்பது தவறான விஷயம். கட்சி பிரச்சனைங்கிறதே கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தோம். நேற்றைய தினம் கூட மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் இவங்க கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை அவர்களும் பேசும்போது ஒரு பன்னீர்செல்வத்தை அதிமுக காரர் மாதிரி பேசலை. அவங்க பிஜேபி கட்சியினுடைய அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு காபந்து சர்க்கார் நடத்துகிற மாதிரி அவருக்கு ஏதோ 2 மாதத்தில் பதவி எடுத்துகிட்ட மாதிரி எப்படி 2 மாதத்துக்குள்ளே அவர் பதவியிலிருந்து எடுக்கலாம்? ஜனநாயக நாட்டில் இது நியாயமாக முறையான அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் இவங்க மூக்க நுழைக்கிறது முதல்ல தப்பு. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு கவர்னர் என்கின்ற ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு கையில் வச்சுட்டு இன்றைக்கி இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கனாக்கா, அதிமுகவுடைய வலிமையான ஒரு ஆட்சியை எப்படியாவது தகர்த்து அதிலிருந்து கொஞ்சம் பேர் OPS தலைமையில் வெளியே வந்துடுவாங்க. ஆட்சி அமைக்க போகிறதில்ல. அவங்கள வச்சு நம்ம கட்சிக்கு அதிகமான வலு சேர்த்தணுங்கிறதுல கட்சியினுடைய வலுவாக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி செய்கிற நாடகம் தான் இந்த அரங்கேற்றம். அதாவது வலு சேர்க்கிறதுக்காக. ஆமாம், பிஜேபி கட்சிக்கு அவர் போயிடுவார், இங்கே இருக்க மாட்டார். அவர் இந்த பதவி சசிகலா அம்மா தான் பதவி எடுக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் இல்லை. OPS சொல்கிறீங்களா? ஆமாம், OPS பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகராகவே செயல்படுகிறார். அவரை இயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தலைமையில் இருக்கிறவங்க அவர் என்ன சொல்ல போறாரு, நம்ம இனி போய் அதிமுக போக வேண்டாம், நமக்கு பாதுகாப்பு இருக்கணும். அவருக்கு என்ன பண்ணுவாங்க, அவர் MLA ராஜினாமா பண்ணுவார். அவர் பிஜேபியில் ராஜ்யசபா MP பண்ணுவாங்க. திருநாவுக்கரசுக்கு பண்ண மாதிரி மத்தியில் ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க. அவர் தலைமையில் அவர் சொல்றவரை தமிழ்நாடு தலைவராக போட்டு கட்சி அவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு குரூப் வர்றது பெரிய ஒரு லாபம். இதுதான் நடக்க போகுது. இல்லை, அதனுடைய முகாந்தரம் தான் மூலகரணம் தான் இன்னைக்கு இந்த நடந்துட்டு இருக்கிற அத்தனை கூத்துகளும் காலதாமதம். இல்லைன்னு சொல்லுங்க அவரை. இல்லைன்னா என்ன காரணம் சார்? நான் சொல்றேன் சார், நீங்க பிஜேபி கட்சி ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க. இவ யார் வந்தா உங்களுக்கு என்ன, யார் முதலமைச்சர் ஆனாலும் அவங்க அரசு உங்களுக்கு ஆதரவா இருக்கணும், நீங்க அரசுக்கு ஆதரவு, தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கணும். அந்த நிலைப்பாடு நல்லநிலையோடு எடுக்காம முழுக்க OPS ஆதரிச்சே தான் பேசுறீங்களோ இல்லையா? உங்களுக்கு என்ன எங்க சின்னமா என்ன தப்பு பண்ணாங்க? உங்களுக்கு என்ன காரணம்னா அவங்க தலைமையில் ஆட்சி வந்துட்டா அவங்க கட்சியை நடத்தும் போது எந்த விதத்திலையும் அம்மா மாதிரியே நடத்துவாங்க. நிச்சயமே இது நிரந்தரமாயிரும். OPS இருந்தால் மிரட்டி பிடிக்கலாம். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 10 MP வாங்கிக்கலாம். இங்கே கால் ஊன்றக்கு என்ன வேலையோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் பகிரங்கமான உண்மை. பரவாயில்ல. அதாவது OPS அவர்களை பொருளாளர் பதவியிலிருந்து இவங்க நீக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ள என்ன வேணாலும் சார், இந்த பிரச்சனையே நான் சொல்றது பொருளாளர் எடுக்கல, எங்க கட்சியோட உரிமை. எங்களுக்குள்ள செல்வராஜ் அவர்கள் நான் சொல்றது ஜனநாயகமா பேசுங்க, முறைப்படி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆளுநர் ஏன் அதுதான் நான் கேட்கிறேன். அதுதான் பேசணும். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க கட்சிக்குள்ள அவங்க பொருளாளர் நீக்கிறாங்க. அதை பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அது அவங்க கட்சியினுடைய விவகாரம். we are not at all bothered. ஆனால் ஒரு ஆட்சி
சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது, அதிமுக ஆட்சி நன்றாக நடந்து கொண்டிருந்ததுன்னா தொடர்ந்து நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு அந்த முதல்வரை மாற்றும் பொழுது கேட்கக்கூடிய கடமையும் உரிமையும் ஒரு அரசியல் கட்சியாக இந்த நாட்டை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. எப்படி சார்? ஆளுநர் வந்து இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. இல்ல ஆளுநர் அவர் ராஜினாமா சொன்னது கடிதத்தை கார்த்திகே கொடுக்கறாங்க. கார்த்திகே என்ன சொல்றேன், அவர் சொன்னதுக்கான பதில் தான் சொல்றேன். ஒரு போஸ்ட்மேனா கவர்னர் வந்து வச்சுக்கிட்டு பண்றாங்கன்னாரு. போஸ்ட்மேன் கூட இல்லை, போஸ்ட்மேன் கூட பரவாயில்ல, மரியாதைக்குரிய தபால்காரர். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டு ஒரு முதல்வரை இவ்வளவு மோசமாக கீழ்த்தரமாக நடத்தினார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு இல்லையா? ஒரே இல்ல இது சந்தேகம் இல்ல. நீங்க ஐயா, நீங்க சொன்ன நல்லா இல்ல, நீங்க சொல்லிட்டு இல்லங்க, மக்கள் இல்ல, இல்ல, ஒரு பார்த்துட்டு நிமிஷம் இருங்க. இருக்காங்க. இல்ல, நான் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம், பேசுங்க. ஒரே இல்லங்க, நிமிஷம். எவ்வளவு நீங்க தான் பேசிட்டு ஓ இருக்கீங்க. பன்னீர்செல்வம் வந்து இல்ல, இல்ல, எங்க இல்ல, ஒரு கட்சியில நிமிஷம் இருங்க. இருக்காரு. இல்ல, எங்க கட்சியில கார்த்திகே, இருக்காரு, எங்க அவரை கட்சியில interrupt இருக்காரு. பண்றேன். பேசுறேன். நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. நீங்க எனக்கு இல்ல, நீங்க எங்க மறுத்து உள்கட்சியில பேசுங்க. பேசுறீங்க. பரவாயில்ல, அது நான் நியாயம் இல்லைன்னு பேசுவேன். சொல்றேன். நான் முதல்வர் குறித்து பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் ஓட்டு போட்டுவேன். நீங்க எப்படி நான் வந்து உள்கட்சின்னு சொல்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், அவர் வெளிப்படையாக ஊடகங்களில் தான் எவ்வாறு மோசமாக நடத்தப்பட்டோம் சொல்லும்போது ஒரு முதல்வருக்கு அதுதான் ஜனநாயக படுகொலை. வீரமணி வந்து நியாயமாக ஒரு கண்டிப்போடு அதிமுகவை சொல்லியிருக்கணும். அதை விட்டு பிஜேபி பக்கம் அவர் செய்கிறார். அதுதான் விஷயம். ஒன்று நீங்கள் ஏதோ அதுக்கே நீங்க பதில் சொல்லுங்களேன். முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சசிகலா தரப்பு எங்களுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை குறைந்தபட்சம் அவருக்காவது வழங்கியிருக்கலாம்ல. இல்லை, நீங்கன்னா நீங்கள் யாரை சொல்றீங்க? பிஜேபி சொல்றீங்களா? நீங்க கவர்னரையும் சொல்றீங்க, பிஜேபியும் சொல்றீங்க. நீங்க ரெண்டையும் பிரிச்சு பாக்குறீங்களா? நான் பிரிச்சு தான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் ஒன்றும் நாங்கள் அதுக்குள்ளே போய் யார் சரி யார் தவறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் ஜனநாயக ரீதியாக இங்கெங்கே தவறு நடந்தால் சுட்டி காமிக்கலாம். உதாரணத்திற்கு இதில் ஓபிஎஸ் பக்கத்துலேருந்து ஒரு சில பேர் தவறான வார்த்தைகளை சொல்லும்போது கண்டிக்கிறோம். அதே போல இல்ல நான் அது பேசலாம் இல்லைங்க, அவ்வளவுதான் நாங்க செய்ய முடியும். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு சசிகலா தரப்புக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலனா நீங்க சொல்றீங்களே, நீங்கன்னு யார கவர்னர் நான் திரும்ப அதான் சொல்றேன். கவர்னர் தரப்பு நீங்க வந்து இதுதான் ப்ராப்ளமே. குற்றச்சாட்டு வைக்கிறதே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை ஏன் கொடுக்கல? நீங்க சொல்வது சரி. நான் மறுபடியும் சொல்றேன், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த தலையீடு இல்லை. ஆனால் நான் ஒரு கவர்னராக இருந்திருந்தால் நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன செய்வோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் ஒரு சீரியஸான வரிசையான லிங்க்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா கொடுக்குறாரு, திங்கட்கிழமை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இது உடனடியாக அக்செப்ட் ஆகுது. இது முடிஞ்சு போன ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால், திங்கட்கிழமைக்கு மேலே சசிகலா அவர்களை நியமிக்குமாறு அந்த கடிதம் வந்த பிறகு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லாத காரணத்தினால ஆளுநர் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. மத்தியில் சில இந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் மென்ஷன் ஆனது காரணத்தினால எல்லா பத்திரிகை ஊடகங்களையும் வந்துச்சு. அது சம்பந்தமாக சில விளக்கங்களை அவர் கேட்டிருக்கலாம். அதனால் ஒரு நாள், அதாவது செவ்வாய்க்கிழமைனா புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை வந்திருக்க வேண்டிய விஷயத்தில் புதன்கிழமை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுகிறாரு. நான் வற்புறுத்தப்பட்டேன், மிரட்டப்பட்டேன் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளின் காரணமாகத்தான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநரானவர் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பொம்மை கேஸுக்கு பிறகு ஆளுநருக்கு அதிக அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. ஆனா இல்ல என்ன சொல்லணும் அவசியமே இல்லையா? அதுதான் ப்ராப்ளம். அவர் எடுக்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சட்ட ஒழுங்கிலிருந்து குதிரை பேரங்கள் நடக்கிறதா எல்லாவற்றையும் விசாரித்து அவர் குடியரசுத் தலைவருக்கு சொல்வதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. யாருக்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. இதுதான் விஷயமே. இல்லை, மத்திய உள்துறை அமைச்சரே சொல்றார், கவர்னர் வந்து என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் இறுதி முடிவு அவர் முடிவு தான். அதனால் மத்திய அரசு வந்து அது சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன செய்யணும்? இங்கே எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு காபந்து சர்க்கார். இவரே வந்து முதலமைச்சர் வந்து ராஜினாமா கடிதத்தை தேர்த்துட்டாரு. அடுத்த அரசு அமைக்கின்ற வரை தற்காலிகமாக நீங்கள் பதவியில் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இது ஜனநாயக முறைப்படி சொல்லியிருக்கார். இந்த அரசு அமைக்கிறதுக்கு அவரே தான் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்துக்கு தலைமை தாங்கி முன்மொழிஞ்சு எல்லாம் பண்ணி சின்னமாக தான் வந்து முதலமைச்சருங்கிற வேட்பாளருங்கிறதுக்காக கட்சி தலைவராக சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து கடிதமும் கொடுத்தாச்சு. கொண்டே கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு கவர்னர் என்ன செய்யணும்? நடுநிலையோட யார் அதிகப்படியான எம்எல்ஏ, இப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்து
அவர் ஒரு 120 எம்எல்ஏ இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து நாங்கள் ஒரு 120 பேர்னு கொடுத்தா அது நியாயப்படி 2 பேர்கிட்ட யார் இருக்குதுன்னு நிரூபிக்க சொல்லலாம், கூட்டிகிட்டு வர சொல்லலாம், நேரில் நிறுத்த சொல்லலாம். எம்எல்ஏ இருந்ததுனாக்கா ஆட்சி அமைக்க சொல்லலாம். ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி ஒரு டேட் சொல்லலாம், இந்த தேதியில் நீங்கள் நிரூபிக்கணும் சட்டமன்றத்தில்னு. அதுதான் ஜனநாயக சம்பிரதாயமாக நடந்துட்டு இருக்கிற நடைமுறை. அதை விட்டுட்டு இவர் காலம் தாழ்த்தி அதிமுக உடைக்கிறதுக்கு தினசரி 2 பேரை எப்படியாவது கூப்பிட முடியுமா? இந்த மாதிரி பாணியில் ஒரு அரசியல்வாதி மாதிரி செயல்படுறதுங்கிறது பொதுமக்கள் பேசிக்கிறாங்க, நான் பேசல. இல்லை, பொதுமக்கள் இன்னும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஓபிஎஸ் அவர் இந்த பிரச்சனையே ஓபிஎஸ் சார் ஓபிஎஸ் பத்தி உங்களுக்கு ஏன் அக்கறை கவலை? நாங்க ஓபிஎஸ் என்னுடைய முதல்வர் ஏன் முதல்வர் அது எப்படி நீங்க ஏன் கவலை? காபந்து சர்க்கார் உங்க முதல்வர் இருக்கலாம், நீங்க அவரை பத்தி ஏன் முதல்வர் மிரட்டப்பட்டிருக்கிறார்? ஏன் முதல்வர் மிரட்டப்பட்டிருக்கிறார்? எங்க பாத்தீங்க? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? முதல்வர் சொல்றாரு, அது சொல்றது உங்க கட்சியில சுப்பிரமணிய சாமி நீங்க கூட தான் சொல்றீங்க. உங்க கட்சியில எம்எல்ஏ இருக்காங்க, இவங்க கட்சியோட ஒரே நிமிஷம். அதாவது தப்பு. நீங்க நான் என்ன பேசும்போது பேச விடுங்க, எனக்கும் குரல் வளம் இருக்கு, இடையில பேச முடியும். இல்ல நீங்க தவறான கருத்து சொல்லும்போது பேசாம இருக்க முடியாது. அப்ப நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டு தான் பேசணும். நீங்க பேசுங்க, நான் பேசுறது எல்லாமே தவறு. நீங்க என்ன பேசுறது எல்லாமே தவறு தவறு. தான். அதாவது ஓபிஎஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டு, நான் மிரட்டப்பட்டேன், என்ன வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொன்னா உறுதியாக இந்த நாட்டு மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை ஆளுநருக்கு இருக்கிறது. அதை விட அவருக்கு உரிமையும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அங்கிருந்து பல தரப்பட்ட, இப்போ நம்ம பார்த்தோம் 134 பேர் கையெழுத்து போட்டாங்க. அதுதான் முதல் அவர்களுடைய ஓபிஎஸ் தரப்புல அவரே முன்மொழிந்து அந்த கடிதம் கையெழுத்து போட்ட கடிதம் கொடுக்கப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகுதான் அவர் ஊடகங்களை சந்திச்சு இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. சரிதான். அந்த 2 நாட்களா ஏன் கவர்னர் நடவடிக்கை அதுதான் நான் சொன்னேங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்குறாங்க. அது கூட எங்க கொடுத்தாங்க? இது டைரக்டா கொடுக்கல. ஏன்னா அன்னைக்கு ஆளுநர் இல்ல, இவர் பொறுப்பாளுநர் தான். ஆனா ஏற்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாரு. எப்போ? திங்கட்கிழமை சாயந்தரம் ஏற்கப்படுகிறது, திங்கட்கிழமை மதியம். அப்போது அதற்குள்ளாக தான் அந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் மென்ஷன் பண்ணுறாங்க. இது நிறைய பேர் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இதையும் அவர் பார்க்கணும், அது வேறு, அவர் பார்க்கணுமா கூடாதான்றதை அவர் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்று சசிகலா என்பவர் முதல்வராக வேண்டும் என்று நியமனம் செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் மீதான மேல்முறையீட்டு வழக்கு, அவர் இந்த வழக்கில் அக்யூஸ்டு 2, அப்போது அக்யூஸ்டு 1 அப்படின்ற ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காரணத்தினால ஒன்று நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணுங்க, இல்லையா தண்டனை கொடுங்க, ஏதோ ஒன்று உடனடியாக பண்ணுங்க, இல்லைன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும்னு மென்ஷன் பண்ணும்பொழுது 1 வாரத்தில் கொடுக்குறோன்றாங்க. அதை உறுதியாக ஆளுநர் கவனித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால் அது மட்டும் இல்லை, சசிகலா அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, அவர் மீது பல வழக்குகள் இருக்கின்றன, ஃபெரா கேஸ் உட்பட. அதனுடைய டீட்டெயில்ஸை, ஆவணங்களை, இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, நாளைக்கு ஏதாவது சட்ட சிக்கல் வருமா இல்லையாங்கிறத கண்டிப்பாக சிபிஐ அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வசம் இருக்கிறதுனால கேட்குறாங்க ரிப்போர்ட்டு. அதுக்கு நீங்கள் எப்படி நாம் வற்புறுத்த முடியாது, ஒரு மணி நேரத்தில் கொடுங்க. அதனால் இது மிகப்பெரிய விஷயம். அதனால் they will take time, they have taken time. அந்த நேரத்தில் தான் 2 நாளுக்குள்ள இவர் ஓபிஎஸ் நான் வற்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 10 எம்எல்ஏ 10ஓ 8ஓ இன்னைக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் நடக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அது நீங்க அது உங்களுடைய பார்வை, நான் அதை பத்தி சொல்ல, நான் ஆளுநர் நடுநிலையோடு நியாயமாக நடக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் என்ன தேவை ஏற்படுது, இங்க இருந்து கூவத்தூர்ல போய் ஒரு இதுல ரிசார்ட்ல போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான தலையீடும் இல்ல, ஆளுநர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படுறாரு அப்படிங்கிற கருத்தை தான் நீங்க சொல்றீங்க. உறுதியா சுப்பிரமணியன் சாமி போய் சந்திச்சு சசிகலாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கணும் அப்படின்னா அவர் சரி, அப்ப இப்படி சொல்லுங்க, அப்ப இப்படி பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இதுல இருந்து பொன் ராதாகிருஷ்ணனுடைய கருத்து வேற மாதிரியாக இருக்கு. ஓபிஎஸ் தான் கொண்டு வரணும். தமிழிசையோட கருத்து மக்கள் விரும்பும் முடிவை ஆளுநர் எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அநியாயமா இருக்குது. மக்கள் விரும்பும் முதல்வரை கொண்டு வரணும்னு சொல்றது, அப்போ சசிகலாவை மக்கள் விரும்பவில்லைன்னு சொல்றீங்களா நீங்க? நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. நீங்க மக்கள் விரும்பும் முதல்வரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஓபிஎஸ் ஆதரவு, ஓபிஎஸ் இல்ல சார், மக்கள் விரும்பும் முதல்வர் என்று சொன்னால் ஓபிஎஸ்க்கு ஆதரவு என்று சொன்னால் அவசர அவசரமாக ஏன் மாத்தணும் ஓபிஎஸ்ன்னு கேட்டது அவங்களுடைய கருத்து. தமிழகத்துல முதலாக இந்த விவகாரத்துல நேரடியாக தெளிவாக பெரம்பலூர்ல எங்க செயற்குழு நடந்திருக்கும் போது தெளிவாக சொன்னவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். ஏனென்று சொன்னாங்க, இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சு என்ன சொன்னாங்க நான் சொல்றேன். அதாவது 2 மாதங்களாக அதிமுக அரசுக்கு நல்ல ஒரு சான்றிதழே கொடுத்தார். சிறப்பாக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது,
இந்த நேரத்தில் அவசரமாக மாற்ற வேண்டிய அவசியம். நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு ஜனநாயக உரிமை இல்லையா? ஏங்க ஒரு முதல்வர் நன்றாக முதலமைச்சர் வந்து ஒரு கட்சி நன்றாக நான் சொல்றேன் சுப்பிரமணிய சாமிக்கு நான் என்ன கேட்கிறேன், சுப்பிரமணிய சாமி இப்ப இல்ல, தெளிவா சொல்றார். நீங்க சுப்பிரமணிய சாமியை சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் தெளிவாக 2 விஷயம் சொல்றார். ஒன்னு, கான்ஸ்டிடியூஷன் படி சசிகலா அவர்கள் தான் முதல்வராக வேண்டும், அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. இன்னொன்னு அடுத்த வரையில சொல்றார், இந்த வழக்குல சசிகலா தண்டிக்கப்படுவார்னு. ரெண்டுத்தையும் ஏத்துக்கிறீங்களா நீங்க? அவரே என்ன சொன்னாங்க? அப்படி சொல்லல. அப்போ தண்டிக்கப்படுவார்னு ஏத்துக்கிட்டா அவர் நியமனம் செய்ய முடியாது. இவ்வளவுதான் விஷயம். அவருடைய கருத்து, சுப்பிரமணிய சாமியோட கருத்து, அவருடைய கருத்து. உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்குதோ அது முடிவெடுக்கட்டும், பதவி ஏற்புங்கிறது நடக்கட்டும். அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னா நீங்க ஏன் 125 எம்எல்ஏ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கீங்க கேக்குறாங்க. அதாவது சுப்பிரமணிய சாமி தெளிவா சொல்றார். இவர் அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லல, அவர் தெளிவா சொன்னாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அதிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தோட கொடுத்துருக்காங்க, அவங்க ஆட்சி அமைக்க கூப்பிடணுங்கிறார். நீதிமன்ற வழக்குக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு ஏன் அதை காரணம் காட்டி தள்ளி வைக்கிறீங்க? அவர் நேத்து கூட சொல்றாரு. கர்நாடகாவில் இவங்க வந்து எடியூரப்பா இருந்தார், அதை எடுத்துட்டு யாரு சதானந்த கவுடா போட்டாங்க. அப்ப இவங்க ஏன் போட்டாங்க? இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு கட்டுப்பட்டா ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துல 4 முதலமைச்சர் மாத்துறீங்க. நீங்க வந்து பண்ணுவீங்க, உங்க முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க மேல ஒவ்வொருத்தர் மேல தேச விரோத வழக்கு இருக்கு, 14 கேஸ் இருக்கு. ராஜஸ்தான் முதலமைச்சர் மேல வழக்கு இல்லாம இருக்கா? ஊழல் வழக்கு இருக்கு. ஏன் முதலமைச்சரா வச்சிருக்கீங்க? நீங்க நேர்மையா பண்ண சொல்லுங்க. சொல்றேன் சார், நீங்க நில மோசடி இருக்கும்போது எப்படி ஏன் சொன்ன ஆதரப்படுறீங்க? ஏன் உங்க கட்சி ஆதரப்படுறீங்க? உங்களுக்கு இருக்கிற உணர்வு தான் எனக்கு இருக்கும். கட்சி சொன்னா மட்டும் உங்களுக்கு எவ்வளவு ஆதரப்படுறீங்களா? இல்லாத சார் உமா பாரதி இருக்கா இல்லையா? இல்லையே. யாரு முதல்வர்? அவரு யாரு? மத்திய அமைச்சரா இருக்காங்க. இல்லையே, அமைச்சர் உமா பாரதி என்னவா இருக்காங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு மந்திரியா இருக்காங்க இல்லையா? சரி, நாங்க சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. வழக்கு காரணம் காட்டி நீங்க வந்து பதவியேற்பு தவறான முன்னுதாரணத்தை காட்டிட்டு இருக்காங்க. வழக்க காரணம் காட்டி பதவியேற்பு செய்து வைப்பதற்கு காலம் தள்ளி போகுது அப்படின்னா, காலதாமதம் சரி அப்படின்னு நியாயப்படுத்தினா, மத்திய அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்கள் உங்க கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு நடந்துட்டு தானே இருக்கு, சில இடங்கள்ல மேல்முறையீட்டுல இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்குன்னு கேக்குறேன். மத்திய பிரதேச முதலமைச்சர் மேல 7 வழக்கு இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி, அதாவது ஆளுநர் எங்காவது இந்த வழக்குக்காக சசிகலா அவர்கள் முதல்வராக பதவியேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது, அதை மத்திய உள்துறை மூலமாகவோ, ஏன்னா அந்த அமைச்சகத்தில் வருது, அவர் அது குறித்தெல்லாம் திரட்டி இருக்கலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு இவர் சொல்றார், என்னை மிரட்டினார்கள், அச்சுறுத்தினார்கள், அதை விசாரிக்க வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு. தவிர ஆளுநருக்கு அவருடைய ரைட்டு, அவர் அந்த வழக்கு, நீங்கள் இப்போ அடுத்ததே வரேன், அந்த வழக்கு குறித்து அது வந்த பிறகு நான் சொல்லலான்றது கூட ரைட் இருக்கு. ஏன்னா இதே மாதிரி அந்த கிருஷ்ணகிரி பஸ் எரிப்பு வழக்கில் தெளிவாக வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, எங்கிருந்து உங்களுக்கு ஒரு முதல்வரான பிறகு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது, பதவியில் இருந்ததுனால தான். அப்படிங்கிற போது ஒரு ஆளுநர் ஒருவேளை ஒரு வாரத்துல இதெல்லாம் சம்பந்தமில்லாத விஷயம். இது எல்லாம் தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், கவர்னர் என்ன செய்யணும், எது தேவை எது தேவை என்ன பண்றது, என்ன சொல்லி கொடுக்காதீங்க. 3 பேர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உண்மைதானே சார்? நீங்க சும்மா அதிமுக உடைக்கிறீங்க, சதி பண்றீங்க. நீங்க கட்சி உடைச்சு எப்படியாவது உடைக்கிறீங்க. நீங்க வீக்கா இருக்கீங்க. நீங்க வீக்கா இருக்கீங்க. அமைச்சர் என்ன குதிக்கிறார் சுடுதண்ணில கால் வச்சு? அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்தியாவிலேயே சொல்றாரு, இந்த கவர்னர் மாதிரி ஒரு நியாயமான கவர்னர் யாரும் இல்ல. மகிழ்ச்சி அளிக்குதா இவங்களுக்கு? அவர் கட்சிக்காரர் மாதிரி செயல்படுறது சந்தோஷப்படுறாங்க. இல்ல யார் என்னென்ன பேசிருக்காங்கன்னு ஒரு இடைவெளி. நான் என்ன சொல்றேன் சார், தெளிவா சொல்றேன். தமிழகத்தில் விரைவில் திமுக ஆட்சி மலரும் அப்படின்னு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம் அவரோட நம்பிக்கையை? அரசியல் செய்யறாங்க, தவறு ஒன்றும் இல்லையே. குழம்பைய குட்டையில மீன் பிடிக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க, அவர் செய்யதான் செய்வாங்க. ஏனென்று சொன்னால், நான் மறுபடியும் சொல்றேன், அதிமுகவினுடைய இந்த சூழ்நிலைக்கு காரணம் அதிமுக தான்றதில் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் கூட மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா,
ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கோவை செல்வராஜ் போன்றவர்கள்லாம் இதில் நடுநிலையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுநரை குற்றம் சாட்டுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்காது இருக்கிறார்கள். ஏன்னா திடீர்னு எங்கேருந்தோ அவங்க சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவங்க தானே ஒரு அறிக்கை கொடுத்தாங்க 2 நாள் முன்னால். அவங்க தொடர்ந்து அறிக்கையெல்லாம் திடீர்னு முந்தா நாள் கொடுக்குறாங்க ஒரு அறிக்கை, அதை அப்போ திடீர்னு வாபஸ் வாங்குறாங்க கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார்கள் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிளவை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை எதிர்பார்த்து தான் ஸ்டாலின் அவர்கள் அது போன்ற அறிக்கையை கொடுக்கிறார். அதில் ஒன்றும் அரசியல் தானே. அதாவது ஸ்டாலின் அவர்கள் இந்த குழப்பம், இந்த பிரச்சனை ஒட்டு மொத்தத்துக்கு காரணமே திமுக தான். சட்டமன்றத்தில் அவங்க நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிற ஆபத்தை மட்டும் பார்த்துக்கோ, உங்களுக்கு என்ன வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், 5 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொன்னதனுடைய விளைவு. அதுக்கு எந்த விதமாக நாங்கள் 135 எம்எல்ஏ இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, எங்களுக்கு யாருடைய தயவு வேண்டான்னு பன்னீர்செல்வம் பேசாத ஒரே காரணத்தினால வந்த விவகாரம் தான் இத்தனையும். திமுகவுடைய பக்கபலமாக பின்பலமாக இருந்து செயல்பட்டாங்க. அவங்க செயல்பட்டதை விட ஆட்சிக்கு ஏதாவது இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க பின்பலமாக இருக்கிறாங்க. நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து கேட்டாலும் கூட திமுக கூட ஓபிஎஸ்க்கு போட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதை விட என்னாச்சுன்னா அதெல்லாம் அவர் மறுத்துட்டாரு, ஸ்டாலின் மறுத்துட்டாரு. மறுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா சொன்னாங்க. இல்ல திமுக ஓபிஎஸ்க்கு பக்கபலமா இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்றது தமிழகத்தில் விரைவில் திமுக ஆட்சி மலரும். திமுக ஆட்சி வரும்னு சொல்றாரு. அது அவர் ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே எல்லா கட்சிக்காரருக்குமே நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்ற உரிமை இருக்கு. ஆனால் அவங்க இப்போ சொல்ற இந்த நேரத்தில் இன்னும் 4.5 ஆண்டு கால ஆட்சி இருக்கும்போது சொல்றதுல மறைமுகமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு எப்படியாவது அதிமுகலேருந்து ஏதாவது பண்ணுவாங்களா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஒரு 20-30 எம்எல்ஏ வருவாங்க, அது மாதிரிலாம் ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி எங்களுக்கு பயமே இல்லை, அவர் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் திமுகவை விட இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நாராயணன் சொன்னதை விட நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஜனநாயக முறைப்படி, ஜனநாயக சம்பிரதாயப்படி, சட்டப்படி எந்த கட்சி யார் அதிக மெஜாரிட்டி எம்எல்ஏ சொல்கிறாங்க, அதாவது ஒரே கட்சி தான் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு லெட்டர் கொடுத்துருக்கோம். இனி ஒரு கட்சியும் கொண்டு வந்தோ யாரோ ஒருத்தர் மெஜாரிட்டி இருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாதான் இந்த குழப்பம். ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிற கேட்கும்போது என்ன காரணத்தினால காலம் தாழ்த்துறீங்க, இதுதான் எங்களுடைய கேள்வி, எங்கள் பொதுச் செயலாளருடைய கேள்வி. அதனால் நாங்களும் பொறுமையாக இருந்தோம். இன்று முதல் மக்கள் மன்றத்தோடு சேர்ந்து மக்கள் முன்னாடி இந்த பிரச்சனையை எடுத்து வச்சு மக்கள் மத்தியில் போராடுறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். அதை விரிவாக நாங்கள் போராடுவோம், பின்னாடி விரிவாக பேசுவோம். அதிமுக கட்சிக்குள்ள, தமிழக அரசியலுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் திமுகவுக்கு பயன் தரும், திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அதிமுகவை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் இதனால் வரையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உறுதியாக இந்த குழப்பத்தில் அந்த தொண்டர்களோ அந்த வாக்குகளோ, நான் அரசியல் ரீதியாக பேசுகிறதா இருந்தால் அந்த வாக்குகளோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகாது. ஆனால் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கோம், ஒரு வேக்குவம், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். சரி, பிஜேபிக்கு வருமா? பிஜேபிக்கு கண்டிப்பாக வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் வரும்னு சொன்னால், ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை இந்த உலகத்திற்கே தெரிந்தது தான். அந்த கட்டுப்பாடு, ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை வேறு யாருக்கும் அந்த அளவிற்கான ஆதரவோ செல்வாக்கோ அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே அந்த மாதிரி ஒரு நினைப்பு, அந்த ஃபீலிங் இருப்பதாகத்தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த கட்சி இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. அதனால ஒரு நல்ல தலைமையை, அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிளவு பிஜேபிக்கு லாபம்னு பார்க்கலாம். இல்லை, வரலாம், அதில் ஒன்றும் எல்லா கட்சியுமே இல்லை கார்த்திகேயன். நான் என்ன சொல்ல வரேன், இதை ஒரு உள்நோக்கத்தோடு பார்க்க வேண்டாம். எல்லா கட்சியும் அதற்கு முயற்சி செய்வாங்கன்னு சொல்ல வர. அதாவது 2 விஷயம் தான், ஒன்று தொண்டர்கள், இன்னொன்று வாக்குகள். இதுதான் அரசியல். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை, அதாவது அந்த கட்சிக்கு இழப்பு, மற்ற கட்சிகளுக்கு லாபம் என்று வரும்பொழுது உறுதியாக எல்லா கட்சிகளுமே அதை முன்னெடுத்து செல்வதில் தவறில்லை. ஏனென்றால் அவர்கள் தவறான வழியில் அல்லது இதுவரையிலும் பயணம் செய்து கொண்டிருந்த வழியிலிருந்து திசை மாறி செல்லாது இருப்பதற்காக, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அரசியல் விழிப்புணர்வு கொண்ட ஒரு மாநிலத்தில் அந்த தொண்டர்களையும் அந்த வாக்குகளையும் தக்க வைத்துக் கொள்வதில் எல்லா கட்சியும் போராடும். அது கண்டிப்பா பிஜேபி செய்யும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். மாணவர் போராட்டம், ஓபிஎஸ்க்கான ஆதரவு,
மாணவர் போராட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான அரசியல் கட்சிகளும் வேண்டான்னு அவங்க சொன்னது. இதெல்லாம் வந்து ஒரு மாற்று அரசியலை கட்டமைப்பதற்கான சூழல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளவு, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பிஜேபி காலூன்றுவதற்கு உதவி செய்யும்னு எடுத்து? இல்லை, நீங்கள் அந்த இளைஞர்கள் போராட்டம் மெரினாவில் நடந்ததை நானும் மெரினாவிலே கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியாக இப்போ நான் கூட பேசினேன், நான் கூட அங்கே போயிருந்தேன், எல்லாம் பார்த்தோம். ஆனால் கடைசி 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் நடந்ததே நாம் பார்த்தோம். பல்வேறு அங்கே எழுப்பப்பட்ட கோஷங்கள், அதன் பிறகு சட்டசபையில் நடந்த வாதங்கள், விவாதங்கள், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அதனுடைய எழுச்சியோ அதனால் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கலாம். அப்படி மாற்றம் வந்திருந்தால் அதைவிட பன்மடங்கு எழுச்சி இன்றைக்கி தமிழகத்தில் வந்திருக்கணும் நியாயமாக. ஏனென்று சொன்னால் ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இது போன்று நடக்கிறது. 120 எம்எல்ஏக்கள், 134 எம்எல்ஏக்களில் ஒரு 10 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வராங்க, அவங்கள வந்து அடைச்சி வச்சுருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள், நான் சொல்லலை, குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன, ஊடகங்களில் பார்க்குறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த எழுச்சி இன்றைக்கு இல்லை என்றால் அதற்காக கவலைப்பட்டவர்கள் இன்று கவலைப்படாது இருக்கிறார்கள்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுது. இங்கே கவலைப்படாமல் இருக்காங்க, அதான் தொகுதியிலேருந்து பேசுகிறாங்க. இல்லை, அது 1-2 நம்ம முடிவு எடுக்கணும்னு அந்த அளவுக்கு எழுச்சி இல்லைன்னு. எந்த சூழ்நிலையிலையும் சட்டமன்ற உறுப்பினர்களை யாரும் அடைச்சி வைக்கல, அவங்க அடைச்சி வைக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் குழந்தைகள். சரி, அதை விரிவாக பேசுவோம், அதை பின்னாடி பேசுவோம். பிஜேபிக்கு வந்து லாபம் கொடுக்குன்ற இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மூத்த அமைச்சர் மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொல்கிறார், நாங்கள் தமிழ்நாட்டில் 2016 சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தலை அம்மா இருக்கிற வரைக்கும் எங்களால் கால் ஊன முடியல. இப்போ அம்மா இல்லாத சூழ்நிலையில் யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க, யாரெல்லாம் வர்றாங்க இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இணைச்சுக்குங்க, கட்சியை வந்து வளர்த்துறதை பாருங்கன்னு சொல்கிறாருன்னா என்னது? அப்போ அதிமுக வந்து பிளவுபடுத்தக்கூடிய மூல காரணமாகவே பிஜேபி செயல்படுதுங்கிறதா எங்கள் குற்றச்சாட்டு. இல்லை சார், பிஜேபி காலூன்றுவதற்கு அதுக்கு வந்து அதிமுக உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி காலம் தாழ்த்துறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், காலம் தாழ்த்துவது என்பதே அதிமுக உடைப்பதுக்கு தான் நாங்கள் பகிரங்கமாக அதே குற்றச்சாட்டை சசிகலா வச்சிருக்கிறாங்க. நம்ம விரிவாக பேசலாம். ஓரளவுக்கு பொறுமை காப்போம் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற எம்எல்ஏக்களை போய் சந்தித்தாங்க. அதன் பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது ஓரளவுக்கு தான் பொறுமை காக்க முடியும், வேறு விதமான போராட்டங்கள் வந்து நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை பிளவுபடுத்த ஆளுநர் வந்து முயற்சி நடக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வந்து வைக்கிறாங்க. இது எப்படி கோபத்தின் வெளிப்பாடாக பார்க்குறதா, இயலாமையின் வெளிப்பாடாக பார்க்குறதா? ஒரு கட்சியை பிளவுபடுத்த ஆளுநரால் முடியுமா? அதாவது நீங்கள் இயலாமைங்கிற காரணத்துக்கு சங்கடமே வேண்டியதில்லை, அந்த மாதிரி எங்களுக்கு இயலாமைங்கிற வார்த்தைக்கே இல்லை. காரணம் என்ன, இயலாமைனாக்கா நம்ம ஏதாவது கட்சியில் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கம்மியாக இருந்து வேற ஒரு கட்சியோட ஆதரவு கேட்டு நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. நம்ம வந்து தனி மெஜாரிட்டியாக எங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினரோட கடிதம் கொடுக்கப்பட்டது, நேரில் சந்திச்சும் கவர்னர்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுக்குறக்கே ஒரு 3-4 நாள் 5 நாள் காலதாமதம் ஆகி தான் வந்தார். வந்ததுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 3 நாள் ஆயாச்சு. அவர் எந்த விதமான அழைப்பும் இல்லை, எந்த விதமான பதிலும் இல்லை, ஒன்றும் சொல்லாதனால மௌனமாக இருந்து இந்த மாதிரி வந்து காலம் தாழ்த்துறது வந்து எங்களுடைய கட்சியை உடைக்கிறதுக்கு தான் நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம். கட்சி உடைக்கிறது மட்டும் இல்லை, ஆட்சி அமைக்கிற கூப்பிடாமல் ஏதாவது செஞ்சு 117 எம்எல்ஏக்குள்ளே வர்ற மாதிரி ஏதாவது செஞ்சு ஏதாவது மாற்ற முடியுமான்னு இவங்களே முன்னின்று செயல்படுறாங்களோங்கிறது வந்து கவர்னர் மூலமாக எங்களுக்கு ஒரு அச்சம். எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் மொத்தமாக பேசுகிறதே காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஏன் கவர்னர் இவர் டிலே பண்ணுறாரு? யாராக இருந்தால் என்ன, எந்த கட்சியாக இருக்கோ, எந்த கட்சிக்கு யார் மெஜாரிட்டி லிஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள கூப்பிட்றதான மரப்படி. கூப்பிட்டும் பேசிட்டும் சட்டமன்றத்தில் நிரூபிக்க சொல்லிட்டு, நிரூபிக்கலைன்னா அனுப்பிட்டு வேறு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள உட்கார வைக்கிட்டோம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி தப்பு பண்ணுறாரு? ஆளே இல்லை, ஒரு 6 பேர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக 127 எம்எல்ஏ இருக்கிற ஒரு கட்சியை வந்து ஏன் வந்து பலவீனப்படுத்த பார்க்குறாருங்கிறது தான் எங்கள் கேள்வி. அதனுடைய விளைவாக தான் எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா சொல்கிறாங்க, நாங்களும் பொறுமையாக பார்த்தாச்சு, 7 நாள் ஆயிடுச்சு, இனி வந்து பொறுமையாக இருக்க முடியாது, நாங்களும் மக்களோட சேர்ந்து இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விடாமல் இவர் வந்து மரபுப்படி கூப்பிடுவார்னு நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருக்குது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவார்னு, அது நிச்சயமாக நல்லதே நடக்கும்னு நினைப்போம். ரொம்ப பொறுமை இழந்துட்டாங்க. பதட்டத்தில் இருக்கிறவங்க பொறுமை இழக்க தான் செய்வாங்க. இது அவங்களுடைய பதட்டத்தை மட்டுமல்ல, ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையும் கூட காமிக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது 2 கட்சிகளில் மெஜாரிட்டி இல்லாத, பெரும்பான்மை இல்லாத, இங்கே வரும் அங்கே வரும்ன்ற மாதிரி சூழ்நிலை இல்லை. இவர் சொல்வது 2 கட்சி கூப்பிட்ருக்குறாங்க, 2 கட்சியில் இல்லை, ஒரே கட்சியில் பிரச்சனை.
ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் ராஜினாமா செய்கிறார். அதன் பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கினார்கள். அங்கே உள்ள எம்எல்ஏக்களை கூட அப்படி தான் செஞ்சுருக்காங்கன்னு அவர் குற்றம் சாட்டுறார். அதை விசாரித்து அது உண்மையா இல்லையா, அதில் உண்மை இருக்கிறதா, இதையெல்லாம் விசாரிக்க வேண்டியது உறுதியாக ஆளுநருடைய கடமை. முன்ன மாதிரி இந்த ராஜ்பவனில் கூப்பிட்டு பரேடு பண்ணி அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு பிறகு அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், ஓபிஎஸ் அவர்கள் சொல்வது சரியா அல்லது சசிகலா அவர்கள் சொல்வது சரியா, எது சரி எது சரியில்லை, அதனால தான் தொடர்ந்து சீஃப் செக்ரட்டரியிலேருந்து இங்கே சந்தேகம் வருதுன்னா, ஆளுநர் வந்து இப்படி யோசிப்பாரோ அப்படி யோசிப்பாரோ அப்படின்னு பிஜேபி தரப்பிலிருந்து அதுக்கான விளக்கங்களை சொல்றதும், ஓபிஎஸ் நல்லா தானே செயல்பட்டாரு, ஏன் அவரை 2 மாதத்துல நீக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றது, உங்க கட்சியோட மாநில தலைவர் பேசுறாரு, மத்திய அமைச்சர் பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தரப்புக்கான ஆதரவை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு வேலையை செய்யப்படுகிறதோ, இந்த காலங்கிறது அது செய்யப்படுகிறதோ அப்படிங்கிறத அவங்களுடைய சந்தேகம். இல்லை, சரிதான் நீங்க சொல்றது. இப்போ அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஊடகங்கள் வந்து எங்களுடைய கருத்து கேட்காத இருக்கணும். நாங்களாக போய் எந்த கருத்தையும் சொல்கிறது இல்லை, அதுதான் உண்மை. ஊடகங்கள் கேட்கும் பொழுது இது குறித்து என்ன கருதுகிறது என்று கேட்டால் நாங்கள் பதில் சொல்லத்தான் சொல்லுவோம். பிரச்சனை என்னன்னா, சசிகலா அந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே, நீங்க கேட்டதுனால, நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன், எல்லா தரப்புலையும் எல்லா விஷயத்திலையும் ஊடகங்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டவங்களை அணுகிறது இல்ல. எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு ஊடகங்களுக்கும் அழைப்பும் விடுக்கப்படுகிறது சம்பந்தப்பட்டவர்கள் தரப்புல இருந்து. அப்போ வந்து இது வந்து இருவழி பாதை தான். இது ஊடகங்களும் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நீங்க வந்து ஊடகத்தையும் அழைப்பும் விடுக்கிறாங்க. அதனால இதை கேட்காதீங்க, நாங்க இப்படி கேட்டா நாங்க இப்படிதான் சொல்லுவோம் அப்படிங்கறத இல்ல. நான் உங்களுக்கு நீங்க ஏன் கேட்டீங்க நான் சொல்லவே இல்லை. நீங்க கேட்டதுனால சொன்னோன்றது தான் என்னுடைய கன்டென்ஷன். நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து ஊடகங்களை குறை சொல்லி நான் பேசலை. ஊடகங்களை குறை சொல்ல வேண்டும் என்றால் என்றைக்குமே நான் குறை சொல்ல தயங்கியதும் இல்லை. இந்த இஷ்யூவில் ஊடகங்கள் கேட்கறதுனால கருத்து சொல்கிறேன் தவறா? ஜனநாயக ரீதியாக செயல்படுகிற நாட்டில் ஒரு முதல்வர், தமிழ் மிகப்பெரிய மாநிலத்தினுடைய ஒரு முதல்வர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார், அவர் தன்னுடைய நிலைமையை எண்ணி நொந்து போய் பேசியிருக்கிறார் என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹைலைட்டு. அப்போது உறுதியாக அதை வந்து கிளியர் பண்ணணும். அவங்க யார், அது அதர் சைடு வந்து அதை கிளியர் பண்ணணும். இதுதான் விஷயமே தவிர இதில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து ஒரு சைடெல்லாம் எடுக்கலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், சசிகலா அவர்களுக்கு இந்த தமிழகத்தினுடைய முதல்வராவதற்கான அனைத்து தகுதியும் இருக்கிறது சட்டப்படி. ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது என்பது உண்மைதானே. அதனால தானே இந்த பிரச்சனை. அது யாரால் எழுந்தது? உங்கள் கட்சியினால் தான் எழுந்துச்சு. இதில் எப்படி பிஜேபி வரும்? இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அதை முடிவெடுக்க வேண்டியது ஆளுநருடைய கடமையா இல்லையா, எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பது அவருடைய உரிமையா இல்லையா, இதுதான் விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான். அதாவது மேதகு ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு பொதுவானவர், ஜனாதிபதி எப்படி இருக்கார் அந்த மாதிரி. அவங்க அந்த தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அது வரைக்கும் அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் பொதுவானவராக தான், எல்லா கட்சிக்கும் பொதுவான ஒரு மனிதனாக தான் இருக்க முடியும். எந்த கட்சி பக்கம் சாய முடியாது. நான் என்ன சொன்னால், ஏதோ ஒரு கட்சிக்கு சாஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்களே, அந்த நிலைக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் பேசுறாங்க. அவர் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி, உங்க பக்கம் இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சஸ்டைனபிளா இருக்க வேண்டியதானே, அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏன் வந்து இந்த பக்கம் வராங்க, இங்கே ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கவர்னர் வந்து முடிவெடுக்கிற வரைக்கும் அது 1 வார காலமோ 10 நாட்கள் வரைக்குமே அவங்க பொறுமையா இருக்கலாம், உங்களுக்கான ஆதரவு அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாமே, நீங்க ஏன் பதற்றப்படுறீங்கன்னு அவர் கேட்கிறார். பதட்டத்துக்கே இடம் இல்லை சார். நாங்க வந்து கேட்டிருக்கோம், 1 வாரம் ஆச்சு, என்ன காரணத்தினால நீங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் கூப்பிடலைங்கிற காரணத்தையும் சொல்றது. நேத்து வட்டாட்சியர் வந்து ஆய்வு நடத்தியிருக்கிறார். ஆமா, உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆய்வு நடத்தியிருக்கிறார். 94 எம்எல்ஏக்கள் தான் விடுதிகளில் தங்கி இருக்கிறார், அந்த விடுதியில் தங்கி இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 135 எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டது. அப்புறம் 128 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்குன்னு சொல்லப்பட்டது. இப்போ 94 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்கன்னு வட்டாட்சியர் தரப்புல சொல்றாங்க. எம்பிக்கள் ஆதரவு கொடுத்தாச்சு, உங்க பக்கம் இருந்த மாஃபா பாண்டியராஜன் இந்த பக்கம் வந்தாச்சு, பொன்னையன் வந்தாச்சு, மதுசூதனன் வந்தாச்சு. அப்ப இந்த மாதிரியான ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அங்க போயிட்டு இருக்காங்கிற பதற்றத்துல நீங்க வந்து பொறுமை காத்தது போதும் இடமில்ல. சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் கொண்டுட்டு போய் நாங்கள் செலவு பண்ணி கொண்டு அங்கே தங்க வச்சு ஒன்றும் கட்டி வைக்கல யாரையும்.
அவங்களாக இங்கே குடும்பத்தோட தங்கியிருக்காங்க. கட்சியில் வந்து என்னைக்கு பொதுச் செயலாளர் கூப்பிட்டாலும் வந்து நிற்கணுங்கிறதுக்காக குடும்பத்தோட தங்கியிருக்காங்க. அவங்களதுல வந்து அங்கே 10 பேர் போகலாம், 20 பேர் வர, 30 குடும்பம் போகலாம், 40 பேர் போகலாம். அப்படிதான் ஒழிய 127 எம்எல்ஏ ஒரு இடத்துல வந்து இந்த ஆடு மாடு கட்டி வைக்கிற மாதிரி கட்டி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்க குடும்பத்தோட தான் இருக்காங்க. குடும்பத்தோட இருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க. இதே தாசில்தார் போய் பார்க்கும்போது பேசும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் எங்கள் சொந்த சுய விருப்பத்தில் நாங்கள் வந்து தங்கியிருக்கோன்னு அவங்க வாக்கு மூலமாகவே சொல்லிட்டாங்க. அது வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால் அதே ஹோட்டலில் தங்கணுங்கிறது எல்லாரும் எம்எல்ஏஸ்லையும் 10 பேர் இருக்காங்க. அதனால் 127 பேர் இருக்கிறதுங்கிறது வந்து உண்மை தான். அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் இல்லை. இன்னைக்கு அதான் நேற்றே கேட்டாங்களே எங்கள் பொதுச் செயலாளர், நீங்கள் அழைப்பு கொடுத்தா நான் எல்லா எம்எல்ஏ கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னால் இழுத்துறேன்னு தானே சொன்னாங்க. ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? இல்லை இதில் இப்போ இது நான் எதனா ஒன்று பேசினா உடனே வந்து நான் இவங்களுக்கு எதிரணிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு அதையும் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வரும். விஷயமே ஒரு எம்எல்ஏனுடைய தந்தையினுடைய 80வது அந்த வயதினுடைய அந்த விழாவை கூட போக முடியலன்னு அவங்க குடும்பத்தாரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நான் தெரியாம நான் சொல்றேன். இல்ல நான் பத்திரிகையில வந்து செய்தி வச்சுதான் நீங்க பேசுறீங்க. எந்த யார்கிட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? ஒரு நிமிஷம் ஆதங்கப்பட்டார் அவங்க அப்பான்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம். அந்த அம்மா வந்து இன்னைக்கு அசாதாரண சூழ்நிலை வந்து எந்த நேரம் வேணா இருக்கும்போது அவங்க இங்க சென்னையில தங்கி இருக்காங்க. அது தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக புகார் கொடுத்திருக்கிறார். உண்டா இல்லையா? எந்த சட்டமன்ற உறுப்பினர்? ஏங்க காவல்துறை ஆணையர்கிட்ட போய் காவல்துறை சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்காரு. ஆமா சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்காரு. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. எந்த தொகுதி எம்எல்ஏ சார்? சண்முகநாதன். என்ன கொடுத்திருக்காரு? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் யார கொடுத்திருக்காரு? அவர் வந்து எங்க மேல சொல்றாரு. அவர் வந்து என்னைய கூட கடத்தி வச்சிட்டாரு சொன்னாரா? எங்க நாங்க சொல்றேன் 127 எம்எல்ஏல ஒரே நிமிஷம் 127 எம்எல்ஏல இல்லையா? நான் கேக்குறது அவர் யார்கிட்ட இருக்காரு? இல்ல அவர் யார்கிட்ட இருக்காரு? எல்லாரோட தங்கி இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. மதுசூதனன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கட்சிக்குள்ள வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது, அவங்க வந்து அதிகாரம் செலுத்துறாங்கன்னு சொல்றாரு. மாஃபா பாண்டியராஜன் சுதந்திரமாக நீங்க செயல்படுங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஓபிஎஸ் பக்கம் வாங்கன்னு அவர் வந்து அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தித்தாள்ல வந்து திவாகரன் வந்து போயஸ் தோட்டத்தில் இருக்கிறதாக ஒரு போட்டோ வந்திருக்கிறது. நீங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்குமே நீங்க வந்து சசிகலா குடும்பத்தார் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்போ அவங்களுடைய குடும்பத்தார் வந்து கட்சி நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க, அதுக்கு சார்ந்த கருத்துக்களை சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க கட்சி சாமியார் கட்சி கிடையாது. அதாவது தனியாக கல்யாணம் இல்லாமல் பிரம்மச்சாரியாக இருந்து கட்சி நடத்துருக்கு. எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, கணவன் இருக்கா, மனைவி இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. கல்யாணமாய் குடும்பத்தோட இருக்கிறவங்க தான். அதனால அவங்களுக்கு அப்படிலாம் பேசுவோமா? கேள்வி வேற, நீங்க சொல்ற அதுதான் சொல்ல வரேன். அதனால இது குடும்பம் ஏன் வருதுன்னா குடும்பமே அல்லது. அவரும் வந்து நான் இப்ப சொல்றேன் கேளுங்க, திவாகர் ஒன்னும் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இவங்க யாரும் புயல் தோட்டத்துக்கு வந்ததில்லைங்கிறதான செய்தி. இப்ப ஏன் வராங்க? கேள்வி வந்தாங்க, வருவாங்க, அம்மாவை பார்த்துட்டு தான் இருந்தாங்க, யாரும் பார்க்காம இல்ல, வராம இல்ல. அது வந்து அப்ப பத்திரிகையில வராது, இப்ப வந்து பத்திரிகையில வருது. யாருக்கும் கட்சியில எந்த விதமான பொறுப்புகளும் கொடுக்கப்படல, கட்சியை விட்டு அவங்க நீக்கப்பட்டாச்சுங்கிறதான இது வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. அவங்கள வந்து நீக்கினதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் இது வந்து குடும்ப விவகாரம் சார். அவங்கள வந்து அம்மாவோட தான் இருந்தாங்க, அம்மாவோட 35 வருஷமா எல்லாரும் தான் அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க. அம்மாவுக்காக 88ல வந்து இதே ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது கட்சி உடைக்கிறதுக்கு ஆரம் வீரப்பன் உட்பட அத்தனை பேரும் தனியாக போகும்போது ரெட்டை புறா ஒன்று தனியாக சேவல் நிற்கும் போது அம்மாவுக்காக சுற்றுப்பயணம் பண்ணவங்க அவங்க தான், தமிழ்நாடு பூரா கூட்டிகிட்டு போனவங்க அவங்க தான், பாதுகாப்பாக இருந்தது அவங்க தான், உயிரையே பணையம் வச்சு வேலை செஞ்சது அவங்க. அதனால அதெல்லாம் வந்து நீங்க வந்து இன்னைக்கு எல்லாரும் வரலாம் போலாம். அன்னைக்கு அம்மாவை காப்பாத்தினது யார்? சரி, என்ன விதமான போராட்டம் நடத்த போறீங்க சொல்லுங்க? உண்ணாவிரத போராட்டம் ஒரு செய்தி வருது. என்ன போராட்டம் என்னங்கிறத கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முழுமையாக எல்லா மூத்த தலைவர்களோடு சட்டமன்ற கலந்து பேசி அவர்கள் முறையாக சொல்லுவார்கள். எனக்கு சொல்லுவதற்கு அந்த அதிகாரம் கிடையாது. நான் வந்து செய்தி தொடர்பாளர், இங்க பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க. இங்க இஷ்யூ ஒண்ணுதான் கார்த்திகேயன், ஏன் நீங்க முதல்வரை மாத்துறீங்க அப்படின்ற கேள்வி இங்க வந்து யாருமே கேட்கல. ஏன்னு சொன்னால் அது அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ப்ரிராகட்டிவ் உரிமை. ஆனா 2 விஷயம்தான். ஒன்று, அவசர அவசரமாக மாத்துறீங்களே அப்படின்ற கேள்வி யதார்த்தமாகுது. ஆனாலும் கூட அந்த ராஜினாமா கடிதம் சென்ற பிறகு உடனே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை நம்ம பார்க்கணும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் மிரட்டப்பட்டோம் என்று சொல்கின்ற அந்த விஷயம்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. வலுக்கட்டாயமாக ஒரு முதலமைச்சர் மீதான திணிப்பு என்பது
அதுதான் இங்க ப்ராப்ளம். அதனால இவங்களுக்கு உரிமை, யார் வேணாலும் முதல்வர் ஆகிறதுக்கு உரிமை சரி, இருக்கு. இப்ப முடிவுக்கு வரனே ஒரே ஒரு நிமிஷம். தெரியலையே இந்த பிரச்சனை. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன இப்போதைக்கு முடிவுக்கு வராது. அடுத்தடுத்த அமர்வுகள் இன்னும் நம்ம விரிவா பேசலாம். செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. அடுத்த அமர்வுகள் இன்னும் விரிவா நம்ம நிறைய பேச வேண்டியதா இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.